ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் 2 கப்பு, பொட்டுக்கடலை 1/2 கப்பு, காஞ்ச மிளகாய் 5, சின்ன வெங்காயம் ஒரு 9, தக்காளி 1, பூண்டு ஒரு 6 பல், உப்பு தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானிலையை எடுத்து எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியும் அதிலே சேர்த்து வதக்கி பூண்டு, தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை எல்லாமும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி ஆற விடுங்க. மிக்சியில் இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்சியை அரைச்சி விடுங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருந்தால் நல்லா அப்படியே கெட்டியான பதத்துலேயே சட்னி பதத்துக்கு அதை அரைச்சி எடுங்க. கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கருவேப்பிலையும் அதிலேயே போட்டு தாளித்து இந்த சட்னியில் சேர்த்து கலந்து பரிமாறுங்க. இதுவே பூண்டு சட்னி செய்கிற முறையாகும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.